வாங்க சார். எதுக்கு மறுபடியும் எங்களை இதே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறீங்க? நான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன், அது ஏன் இஷ்டம். இப்ப பாருங்க, மறுபடியும் விசாரிக்கிறேன்னு கூட்டிட்டு வந்திருக்காரு சார். என்னன்னு கொஞ்சம் கேளுங்க சார். அவன் கரெக்டா தான் பண்ணிருக்கான். ஐயோ லக்ஷ்மி, அம்மா உங்க கெஞ்சி கேட்டுக்கிற விட சொல்லுங்கம்மா. சார் இப்ப என்ன உங்களுக்கு உண்மை தானே சொல்றேன், நான் சொல்றேன். அக்கா விடுங்க சார், புவிய கொன்னது நான் தான். எங்க 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 அது எந்த இடம் சொல்லு. அங்கயா? இல்ல அங்க அங்க அங்கயா? இந்த பக்கமா? வா வா. ஏய் எழுந்துரு. வா. ஏய் கமல், நீங்க இருங்க இருங்க. எங்க எங்க காட்டு. வா வா. எங்க எந்த பக்கம் நிக்கிறீங்களா? போங்க. எங்க 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 சொல்லு சொல்லுன்னு சொல்றல. இங்கயா இங்கயா? ஏய் ஏய் போய் சொல்லாத. ஏதோ குப்பையை கொளுத்திருக்காங்க இங்கன்னு சொல்ற. என்ன பண்ணீங்க டெட் பாடிய? இல்ல சார், நிஜமாவே இங்க தான் சார் கொளுத்தணும். ஜோ ஏய் நீ சொல்லு. இங்கயா இங்கயா? ஆமா. என்ன சொல்ற? உண்மையை சொல்லுங்க, ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க, இல்ல அடிச்சு கொன்னுடுவேன். சார் நான் சத்தியமா தான் சார் சொல்றேன். சொல்லு. அங்க நிறைய பேர் ட்ரிங்க் சாப்பிட்டு பாட்டில் போட்டு வச்சிருந்தாங்க. அதுல மீதி இருந்த லிக்வரை கொட்டி தான் எரிச்சோம். உங்களுக்கு எப்படி எரிக்க மனசு வந்தது? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உங்களுக்கு பிள்ளை பெற்றதானே தெரிஞ்சிருக்கும். என்னது என்னது? மீதி இருந்த லிக்கரை வச்சு பாடியை கொளுத்துனீங்களா? ஏய் உண்மையை சொல்லுடி. ஐயோ நிஜமா தான் சார். இதுக்கப்புறம் நாங்க போய் சொல்லணும். நல்லா எரிச்சதை பார்த்துட்டு தான் நானும் அக்காவும் போனோம். அப்போ ஒரு சின்ன எலும்பு துண்ட கூட காணுமே இங்க. அது எரிச்சா இருக்கணும்ல. நான் ஏதாவது தூக்கிட்டு போயிருக்கோம். ஏய் ஐயோ லக்ஷ்மி. உங்களெல்லாம் வசந்த் சார் ஃபாரன்சிக் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, எல்லாத்தையும் சீல் பண்ணுங்க. ஓகே சார். விடக்கூடாது. மாயா இவங்களை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. ரிமாண்ட்ல வைக்க ஏற்பாடு பண்ணுங்க, புரியுதா? இழுத்துட்டு போங்க, ஒருத்தரையும் விடாதீங்க, எல்லாரையும் இழுத்துட்டு போங்க. இந்த கேஸ் முடியறதுக்குள்ள இவங்க எல்லாருமே போனோம். கூட்டிட்டு போங்க போங்க போங்க. ஏன்டி இப்படி பண்ணிட்ட? அவசரப்பட்ட உண்மை சொல்லிட்டீங்க. இதுக்காக நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்சமா நெஞ்சமா? என் உயிரை விட நம்ம குடும்பத்தோட மான நன்றி முக்கியம். இல்லக்கா, எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல, நீங்க தான் எனக்கு முக்கியம். நீங்க பட்ட கஷ்டம்லாம் என் புள்ள என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டானே. இனிமே நான் என்ன செய்வேன்? யாருக்காக வாழ்வேன்? இறக்கமே இல்லாத அரக்கிக்கிட்ட இப்படி மாட்டி அநியாயமா உயிரை விட்டுட்டியடா. கண்ட்ரோல் பண்ணிக்கோ ராஜி. எப்படிங்க எப்படிங்க என்னால கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியும்?
கொன்னது பத்தாதுன்னு செத்தவன் மேல இப்படி சேத்தள்ளி வீசுறாளுங்களே. என் புள்ள அவளை கெடுக்க பார்த்தானா, அதுக்காகத்தான் இவன் அவன் கொன்னாளா? அப்படிலாம் இருக்கு, நீ அழாம. அக்கா அழாதக்கா. நம்ம புவியை கொன்னது இவனுங்க தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அக்கா அக்கா, அதுக்காக இவனுங்க சொன்ன காரணம், அந்த காரணம் உண்மை இல்ல. அதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. அத நான் கண்டுபிடிக்கிறேன்க்கா, நான் கண்டுபிடிக்கிறேன்க்கா. அக்கா நீ அழாதக்கா. அக்கா நீ ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. என்ன பண்ணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னடா பிரயோஜனம்? என் புள்ள எனக்கு திரும்ப கிடைப்பானா? அழாத ராஜி, அழாதக்கா. நான் உங்களை சும்மா விட மாட்டேக்கா. மாமா 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 மாமா, அக்கா கூட்டிட்டு போங்க மாமா, கூட்டிட்டு போங்க. வாங்க வாக்கா. ராஜி எந்திரிக்கா, வாக்கா வாங்க. இருக்கோம் போலாம். பார்த்து அழாதக்கா, தைரியமா இரு. ஏய், என்ன நீங்க நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்க? போங்க உள்ள. ஏறு வண்டியில. போட்டுன அப்படியே. கதை பேசுறாளுங்க. என்ன? அடுத்த கொலைக்கு பிளான போட்டுன அப்படியே. பேசாம இருக்கணும். சார் ஒரு நிமிஷம் சார். நில்லுங்க 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 சொல்றேன், நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்றேன்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏங்க இந்த ஆளு உள்ள போனா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. தடுத்து நிறுத்துங்க. சார் என்ன குற்றத்துக்காக இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல தினமும் 10 அரெஸ்ட் இருக்கும், 15 விசாரணை இருக்கும். எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதை விட்டா நாட்டுல உங்களுக்கு வேற நியூஸே கிடையாதா? போங்க போய் அதை பாருங்க. இத பத்தி உங்களுக்கு தெரியணும்னா போலீஸ் பிரஸுக்கு நியூஸ் கொடுப்பாங்க, அப்ப தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னே தெரியாம நியூஸ் சேகரிக்க வந்துட்டீங்க. போங்க போங்க. விடாதீங்க. மீடியாக்காரங்களே எப்படி டீல் பண்றாரு, பப்ளிக் எப்படி டீல் பண்ணுவாரு? நாங்க ஒண்ணும் தெரியாம வரல சார், தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். இருங்க இருங்க, உங்ககிட்ட விதண்டாவாதம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, வேற எந்த வேலையும் பாக்கலீங்களா? இந்த ஒரு கேஸ் மட்டும் தான் பாக்குறீங்க. ஆமாங்க, ஒரு சிட்டியோட டிஐஜி, அவருக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டு போட்டு இந்த கேஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறாரு. அது ஏன்னு கேளுங்க கேளுங்க. இது என்னோட நேரடி கண்காணிப்புல நடக்கிற கேஸ், புரியுதா? இது அவரோட அக்கா பையன் காணாம போன கேஸ், அதனாலதான் நேரடி கண்காணிப்பு. மர்மமான முறையில காணாம போன பொண்ணுங்களோட கேஸ் கூட இவரோட நேரடி கண்காணிப்புல நடந்ததுதான். அது என்னாச்சுன்னு கேளுங்க. சொல்லுங்க சார். சரி, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த காணாம போன பொண்ணுங்களோட கேஸ் எல்லாம் என்ன சார் ஆச்சு? என்னாச்சு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க யாரும் இங்க ரிப்போர்ட் எடுக்க வந்த மாதிரி தெரியல. வேற யாரோ உங்களை தூண்டி விட்டு வந்த மாதிரி தெரியுது. விசாரணைங்கிற பேர்ல ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தை எங்கேயோ தலைமறைவா கடத்திட்டு போய் அவங்கள டார்ச்சர் பண்ணிருக்காரு. அது எப்படி வெளியில தெரியும்? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சார்? சொல்லுங்க. இருங்க, இவங்க எல்லாரும் உப்பு சத்தியாகிரகத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தவங்க இல்ல. ஒட்டுமொத்த குடும்பமே திட்டம் போட்டு சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களோட பிள்ளைய கொன்னு கொளுத்திருக்காங்க. ஆனா ஒருத்தரும் உண்மையை சொல்லல. அதான் விசாரிக்கிற முறையில விசாரிச்சேன். உண்மையை சொல்லிட்டாங்களா சார்? அதனாலதான் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு வந்திருக்கோம். கொன்னது உண்மை, கொளுத்துனது உண்மை, அதானே சார்? ஆமா. இத பத்தி போலீஸ் ஏன் சார் பிரஸ்க்கு எந்த நியூஸும் கொடுக்கல? இனிமே தான் கொடுப்பாங்க. அவங்க பாடி கண்டுபிடிச்சாச்சா? பாடி எங்க இருக்கு? சொல்லுங்க. பாடி எங்க இருக்கு? பாடி கிடைச்சதா சாம்பல் கிடைச்சதா சொல்லுங்க. இல்லங்க, ரெண்டுமே கிடைக்கலங்க. அத கொன்னவங்க கிட்ட தானே போய் கேட்கணும். நீங்க தான் கொன்னீங்கன்னு சொல்றாரு. குற்றவாளிங்க டைரக்டா பேசக்கூடாது. அவங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க, குற்றவாளிங்க கிடையாது. டைரக்டா பேசக்கூடாதுன்னா நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க. அவங்க கொல்லலன்னு சொல்றாங்க. உண்மைதான், அவங்க கொல்லலதான். கொன்னது இதோ இங்க நிக்கிறாங்களே அனு, இவங்க தான். இவங்களோட சேர்ந்து கொளுத்துனது இவங்க எல்லாரும். இல்லங்க, எல்லாமே போயிங்க. ஆமா, போய் சொல்லாதீங்க சார். நம்பாதீங்க. இது குற்றச்சாட்டு. இவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வாக்குமூலமே கொடுத்துட்டாங்க. ஐயோ இல்ல, ஒத்துக்கிட்டு கொடுத்தது இல்ல. எங்க மொத்த குடும்பத்தையும் கொடுமைப்படுத்தி வாங்கிக்கிட்டாங்க. என்ன மேடம் என்ன சொல்றீங்க? ஆமாங்க,
அந்த புவியை எங்க யாருக்குமே தெரியாது. அவன் காணாம போனது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா இவர் ஆரம்பத்துல இருந்தே எங்க குடும்பத்து மேல குறி வச்சு இந்த குற்றத்தை எல்லாமே எங்க மேல சுமத்திக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்களா? ஒரு நிமிஷம். புவி உங்களுக்கு யாருன்னே தெரியாதுல்ல? தெரியாது. அவனை நீங்க எதுவுமே பண்ணல. சார் என்ன சார், யாருன்னே தெரியல, நாங்க என்ன சார் பண்ண போறோம்? இவங்க ஒரு டிவி கமர்ஷியல் நடிகை, அதான் இப்படி நடிக்கிறாங்க. கொலைய பண்ணிட்டு அதுக்கான வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டு அமைதியா நிக்கிறாங்களே, இவங்க உங்களுக்கு உண்மையை சொல்லுவாங்க. சொல்லுங்க மேடம், நீங்க தான் அவரை கொன்னீங்களா? ஆமா, நான் தான் கொன்னேன். அப்படின்னு இவர் தான் சொல்ல சொன்னாரு. நான் எப்போ அப்படி சொல்ல சொன்னேன்? எப்போ சொன்னேன்? நான் கொலை ஒத்துக்கலனா எங்க அக்கா கொன்னுடுவேன்னு சொன்னீங்கல்ல. இங்க பாருங்க, அவங்க எப்படி கொடுமைப்படுத்திருக்காங்க பாருங்க. என் முன்னாடியே அக்கா அடிச்சு மிரட்டி என்ன இப்படி சொல்ல சொன்னாங்க. எப்படி அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க பாருங்க, நீங்களே கேளுங்களா. என்னமா பிரஸ் முன்னாடி போய் சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறியா? கொளுத்துல இடம் வரைக்கும் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு இப்ப டிஸ்ட் அடிக்கிற. இவர் தான் அப்படி சொல்ல சொன்னாரு. நான் சொன்னது உண்மையா இருந்திருந்தா அவங்க அந்த பொண்ணு இருந்திருக்கணும்ல. அட்லீஸ்ட் எரிஞ்ச ஏதாவது சாம்பலாவது இருந்திருக்கணும்ல. கட்டாந்தரையா தானே இருந்துச்சு. ஆமாங்க, பழைய பகையை வச்சுக்கிட்டு ஏன் சார் குடும்பப்படுத்துறீங்க? என்ன பகை மேடம்? அது ஆமா மேடம், நான் பண்ணது தப்புக்கு இதே மாதிரி தான் என் மேல போய் குற்றச்சாட்டு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணாரு. அதுக்காக சஸ்பெண்ட் கூட ஆனாரு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு என் மேல போடுறாரு. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? எல்லாரும் அடிச்சு போங்க. உங்க முன்னாடியே பொம்பளைங்க மேல கை வைக்கறாங்க. என்னன்னு கேளுங்க, விடாதீங்க. கேளுங்க. எங்க முன்னாடியே லேடிஸ கைய ஓங்கறீங்க. விசாரணைங்கற பேர்ல எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பீங்க? சட்டத்துக்கு புறம்பா எங்களை கொலை நடந்த வீட்ல வச்சு எங்க எல்லாரையும் இவர அடிச்சு கொடுமைப்படுத்தினாரு. செத்து போன புவிக்கு இவர் மாமா போற அந்த பாசத்துல குற்றவாளியை தேடினாரு. ஆனா கொலைகாரன் தப்பிச்சு போயிட்டான். அதான் இவளுக்கும் இவருக்கும் இருந்த பழைய பகையை தீர்த்துக்க எங்க குடும்பத்தையும் தூக்கிட்டு வந்து உள்ள வைக்க பாக்குறாரு. இது நியாயமா? நீங்க கேளுங்கம்மா. பொம்பளை எங்க கூட பார்க்காம எங்களை அடிச்சு அராஜகம் பண்றாரு. பதவியில இருந்தா இப்படிலாம் பண்ணலாமா? கேளுங்கம்மா, நல்லா கேளுங்க. வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் அடிச்சு உள்ள எடுத்து போங்க. போங்க எல்லாரும் கலந்து போங்க. வாங்க சார். சார் சார் இங்க என்ன நடக்குது? சார் பிரஸ் மீடியாவும் ஒரு சாதாரண விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கிட்டாங்க சார். அவங்க பண்ணல, நீங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைவ் டெலிகாஸ்ட பார்த்துட்டு தான் வர்றேன். ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ரிலீஸ் them immediately. சார் சரி, இவங்க கொலை பண்ணிருக்காங்க சார். அவன் செத்துட்டானா இல்ல உயிரோட இருக்கானானே தெரியல. கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களே, இதுல இருந்தே தெரியல. உங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்தா அதை வெளியில வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து எதையும் பண்ணாதீங்க. உங்களால ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. இன்ஸ்பெக்டர் சார், இவங்களை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. ஓகே சார். போங்க. ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க மேடம், என்ன நடந்துச்சு? அவருக்கு உங்களுக்கு என்ன பகை? இல்ல சொல்லுங்க இப்போதைக்கு ப்ளீஸ். நாங்க வீட்டுக்கு போணும் ப்ளீஸ். சார் இங்க பாருங்க, அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் ஒரு பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். எதுவா இருந்தாலும் அங்க வந்து கேளுங்க. இந்த இடத்துல வேண்டாம் ப்ளீஸ். ஓகே சார். தேங்க் யூ சார். நீங்க போங்க. ரொம்ப நன்றி சார். போங்க. லட்சுமி வா. வாங்க சார். வாங்க வாங்கப்பா. நீங்க தனியா என்ன வந்து பாருங்க. உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது. எஸ் சார். சீக்கிரமா வாங்க. அந்த புவியை எரிச்சது நாங்க தான். ஆனா அங்க ஒரு தடையும் கிடைக்கல. ஒண்ணுமே புரியலையே, என்ன நடந்திருக்கும்? நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கையும் வசதியும் தான் முக்கியம்னு நான் உங்க எல்லாரும் எவ்வளவு கேவலப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு இவளுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கீங்க. அதை பாக்குறப்போ நான் உங்க முன்னாடி தோத்து போயிட்டேன். பெத்தவங்களுக்கு இருக்கிற பாசத்தை விட மத்தவங்களுக்கு இருந்த பாசம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவளுக்காக நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தீங்களே, அதை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா?
சம்பந்தி, என்னதான் இருந்தாலும் அனு எங்க வீட்டு பொண்ணு தானே. இவளுக்கு செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம்? அது மட்டும் இல்லாம அனுவோட பக்கத்துல நியாயம் இருந்துச்சு. அந்த நியாயத்துக்காக தான் நாங்க எல்லாரும் போராடணும். அது கிடைச்சிருக்கு. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் 2 பேர் நல்லவங்களா இருப்பாங்க, இல்ல ஒருத்தர் 2 பேர் கெட்டவங்களா இருப்பாங்க. ஆனா உங்க குடும்பத்துல மட்டும் எப்படி எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்க? அந்த குணத்துல ஒரு 5% கூட எங்கிட்ட இல்லையே. ஐயோ சம்பந்தி, எங்களை உயர்த்தி நீங்க உங்களை தாழ்த்திக்க வேண்டாம். சூழ்நிலை தான் நம்மள நல்லவங்களாவும் கெட்டவங்களாவும் ஆக்குது. பொதுவாவே மனுஷங்க எல்லாருமே நல்லவங்க தான். சம்பந்தி, அது சூழ்நிலை இல்ல, என்னோட சுயநலம் தான். நான் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நாங்க நினைச்சது சுயநலம் தானே. அணுவை காப்பாத்தணுங்கிற தலையெழுத்து லட்சுமிக்கு எதுக்கு வரணும்? அவ ஏன் செய்யணும்? ஏன்னா அனு என் தங்கச்சிப்பா. ஒன்னா பொறுக்கிற பாக்கியம் கிடைக்கலனாலும் ஒன்னா ஒரே வீட்டுல வாழற பாக்கியம் கிடைச்சிருக்கேன். இதுல உன் உயிரே போயிருக்குமேமா. அந்த போலீஸ் ஆபீசர் உன்னை கொண்டு போட்டிருப்பானேமா. அனுவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் சாகிறதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்லப்பா. சந்தோஷமா சாவேன். ஏமா லட்சுமி, என் சொத்து சுகம்தான் என் அணுவை காப்பாத்த போது அவளோட எதிர்காலம் நினைச்சேன். அந்த சொத்தால செய்ய முடியாதத நீங்க எல்லாரும் உங்க அன்பால சாதிச்சு காட்டிட்டீங்க. அப்பா, நீங்க புகழ்ற அளவுக்கு நாங்க யாருமே பெருசா எதுவுமே செஞ்சில்ல. எங்க கடமையை தானே செஞ்சோம். இல்லம்மா, என்னால என் பணத்தால உங்களுக்கு பெருமைன்னு நான் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களாலதான் எனக்கு பெருமை. அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா வரதுக்கான பாக்கியத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுக்கணும். நான் உங்களுக்கு செஞ்ச பாவத்தை நானே உங்களுக்கு பணிவிட செஞ்சு கழிக்கணும். சம்பந்தி, உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க பேசுறது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. இந்த பேச்சை இதோடு விட்டுலாமே. இல்ல சம்பந்தி அம்மா, மாப்பிள மகன் இல்லைங்கிற எங்களோட குறைய தீக்க நீங்க வந்திருக்கீங்க, என் மருமகனா வந்திருக்கீங்க. ஆனா உங்களை கேவலம் ஒரு 5 லட்சம் ரூபாய் காணும்னு நான் சந்தேகப்பட்டுட்டேனே. அப்பா, அந்த 5 லட்சத்தை நான் தான்ப்பா எடுத்தேன். என்னம்மா சொல்ற? நீயா எடுத்த? ஆமாப்பா, நான் தான் எடுத்தேன். எடுத்திருந்தா நீ என்கிட்ட சொல்லிருப்பியேமா. அப்பா, சொல்ல முடியாத சூழ்நிலை. நாங்க செஞ்ச கொலை இல்ல, நான் செஞ்ச கொலை பார்த்த சாட்சியை சரி கட்டதான் அந்த பணத்தை எடுத்தேன். நான் பண்ண கொலைக்கான வீடியோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு 50,000 கூட 5 லட்சத்துக்கு கூடன்னு ஒருத்த எங்களை மிரட்டணும். என்ன சொல்ற? ஆமாங்க, அதுக்காக தான் லட்சுமி அக்கா வெற்றி மாமா கிட்ட இருந்து 50,000 எடுத்து கொடுத்தாங்க. நான் ஆபீஸ்ல இருந்து 5 லட்சத்தை எடுத்து கொடுத்தேன். ஏய், என்னன்னு சொல்ற? எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து எப்படி அது? நீ எதிர்பாராத விதமா தான் அந்த புவியை கொன்ன. அது எப்படி ஒருத்தன் வீடியோ எடுத்துக்க முடியும்? எடுத்திருக்கானே, ஒருவேளை அவன் எதிர்பார்த்தானோ என்னவோ அதான் எடுத்திருக்கோம். ஐயோ, என்னம்மா இது? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறீங்க? போலீஸ் கிட்ட மாட்டியிருந்தா 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த தண்டனையோட முடிஞ்சிருக்கும். ஆனா பிளாக்மெயில்ங்கிறது ஐயோ, வாழ்நாள் முழுக்க தண்டனையாச்சே. இல்ல, இதுக்கு நாம தான் ஒரு முடிவு கட்டணும். அண்ணா, என்னென்ன புரியாம பேசுறீங்க? நாம எப்படி அவனுக்கு முடிவு கட்ட முடியும்? ஆதாரம் அவன்கிட்ட இருக்கு. அத நாம கைப்பற்றணும்டா. அனு, அவன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த புவியோட ஃப்ரெண்டு கார்கி.
அவன் செத்து கெடுத்தான், இவன் இருந்து கெடுக்கிறான். அவனை விட இவன் கெட்டவனா இருப்பான் போல இருக்க. இவன் பணம் வேற கேட்டுட்டே இருப்பானே, அது எப்படி நாம சமாளிக்கிறது? சக்தி, அத நாம பாத்துக்கலாம்டா. இந்த விஷயத்துக்குள்ள நாம தலையிட்டாதான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர முடியும். எப்படின்னு? அவன் நம்ம லைனுக்கு வரமாட்டானே. அவன் வரமாட்டான் தான், நாம தான் போகணும். எப்படியும் பணம் கேட்டு அனுக்கும் லக்ஷ்மிக்கும் போன் பண்ணுவான்ல, பணம் எடுத்துக்கிட்டு அவன் எங்க வர சொல்றானோ அங்க நாமளும் போகலாம். போய் போய் என்னென்ன பண்ண முடியும்? அவனை அடிச்சு உதைப்பியா? அவன் போலீஸ் கிட்ட போனானா என்ன பண்றது? நிச்சயமா அவன் போலீஸ் கிட்ட போக மாட்டான். உழைக்காம இப்படி வர்ற வருமானத்தை அவன் இழக்க விரும்ப மாட்டான். அப்படியே அவன் போலீஸ் கிட்ட போனாலும் அவனுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஒரு நண்பனோட சாவ படம் பிடிச்சிருக்கியேன்னு கேஸ் வேற பக்கமா போகும். அதோட அவனுக்கு நிம்மதியும் போகும்டா.